ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் FD ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம மெட்ரோவில் எங்கே போயிட்டுருக்கோம்னா, நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்லான்னு பல்லாவரத்தில் இருக்க இந்த ஹாஜியார் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து லஞ்சுக்கு நல்ல ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த ஃபேமஸ் ஹாஜியார் பிரியாணி இன் பல்லாவரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி கிடைக்குது, அது கூட ஃப்ரைட் ரைஸ், தந்தூரி எல்லாமே கிடைக்குது. இந்த ஹாஜியார் பிரியாணி பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி தான். அதில் மட்டன் பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ், மக்கள் கூட்டமாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், ஃபுல்லாகவே லைனில் நின்று எல்லாம் பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மெனு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி ஹாஃப் குவார்ட்டர்லாம் கொடுக்குறாங்க, சிக்கன் பிரியாணி ஹாஃப் குவார்ட்டர் கொடுக்குறாங்க, எக் பிரியாணியும் இருக்குது, 65 பிரியாணி, குஸ்காவும் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்ககிட்ட ஈவினிங்கில் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் குவார்ட்டர் உங்களுக்கு 200 கொடுக்குறாங்க, ஹாஃப் வந்து 300 கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணி ஹாஃப் 180 அண்ட் குவார்ட்டர் வந்து 140 கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட ஃபிர்னி 40 ருபீஸ்க்கும் கிடைக்குது டெசர்ட் ஐட்டம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் செம்ம கூட்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து வாங்கிட்டு வெளியில் என்ன சாப்பிட்லாம். ஸோ நம்மளோட மட்டன் பிரியாணி வந்துருச்சு. அது கூட பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி அண்ட் ஆனியன் ரைத்தாலாம் வச்சு கொடுத்துட்டாங்க, வித் டெண்டரி மட்டன் பீஸோடு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா ரைஸ்லாம் உதிரியாக நல்லா பெரிய பெரிய பாஸ்மதி ரைஸில் பண்ணுறாங்க. அண்ட் மட்டன் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நல்ல பெரிய பீசஸ் போடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 to 3 பீசஸ் உங்களுக்கு பெரிய மட்டன் பீசஸ் வந்தது. ஸோ ரைஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் நல்ல உதிரியாக இருக்குது அண்டு நல்ல வாசமும் இருக்குது. அதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பைட். ஸோ இந்த பீஸ் பாருங்கள், நல்ல கொழுப்பு அதோடு சேர்ந்த பீஸு, அது கூட டெண்டரியான அந்த மட்டன் நல்லா வெந்திருக்கு. ஸோ சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு. அண்டு பீசஸ்லாம் வந்து தாராளமாக கொடுக்குறாங்க. அண்ட் பீசஸ்மே சூப்பராக நல்லா வெந்திருக்கு. அண்ட் ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உதிரியாக இருக்குது. கொஞ்சம் வந்து இன்னுமே குக் பண்ணலாம். ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி வந்து பீசஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அந்த கத்திரிக்காய் பச்சடி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தோம், வேறு லெவல் பிளாஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அந்த கொழுப்பு பீஸோட கொடுத்துருக்காங்க, அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஆஹா வேறு லெவல். அது கூட இந்த ஆனியன் ரைத்தாவையும் வச்சு அப்படியே அந்த கத்திரிக்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த கொழுப்பு பீஸோட உள்ள மட்டன், ஸோ அதையும் வச்சு அப்படியே வந்து எடுத்து ஒரு பீஸு அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து ரைஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் குக் ஆகலாம், மற்றபடி பிளாஸ்ட்டாக சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டுங்க. ஸோ சென்னையிலே சாப்பிட்டதில் நல்ல ஒரு பெஸ்ட்டு மட்டன் பிரியாணின்னு சொல்லுவேன். அந்த ரைஸ் மட்டும் கொஞ்சம் நான் பார்த்து மேபி இந்த டைம் கொஞ்சம் அவங்க குக் பண்ணும்போது அப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்தது. ஸோ நம்ம நல்லா சாப்பிட்டு குவார்ட்டரே வந்து உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஸோ குவார்ட்டர் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு நம்ம வந்து ஃபிர்னியும் வாங்கிட்டோம் 40 ருபீஸ். ஸோ அந்த ஃபிர்னி வந்து சூப்பராக இருந்தது, அதுவுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சாப்பிட்டுட்டு நீங்கள் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இது டெசர்ட் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பல்லாவரம் ஹாஜியா பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.